ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் சயின்ஸ் வேர்ல்டு. நவம்பர் மாதம் நம்மளுக்கு மிட்டம் டெஸ்ட் வருது இல்லையா? ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு நவம்பர் மிட்டம் டேர்மில் உள்ளது இம்பார்ட்டண்ட்டு மொத்தம் வந்து உங்களுக்கு 4 சாப்டரு. ஸோ 4 சாப்டரில் நம்ம ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் பார்க்கலாம். 12th ஸ்டாண்டர்டில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபார் கெமிஸ்ட்ரி. ஸோ 2 வீடியோஸாக போடுறேன் பாருங்கள். சாப்டர் 5ல் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அண்டு டபுள் சால்ட்டு. பேஜ் நம்பரோட நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ராக்கெட்டில் போட்டிருப்பேன். பேஜ் நம்பர் 131 இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து வெர்னர் தியரி. இந்த நான் ஏற்கனவே கிளாஸில் அழகாக உங்களுக்கு டேப்லெட் காலம் போட்டு ப்ரைமரி செகண்டரி அப்படின்னு பிரித்து எழுதி காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் பேராவாக தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 131 இருக்குது. அடுத்து டிஃபைன் கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ இது வந்து ஷார்ட்டாக டெஃபினிஷன் எழுதி நீங்கள் அதை ஒரு எக்ஸாம்பிளோடு எழுதியிருக்கணும். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து மஸ்ட். வெர்னர் தியரிக்கும் எக்ஸாம்பிள் ரைட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கோஆர்டினேஷன் நம்பருக்கு லிகான்ஸ், நம்பர் ஆஃப் லிகான்ஸ் தான் கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் எவால்வேட் யுவர் செல்ஃப், அது வந்து பேஜ் நம்பர் 135 இருக்குது. ஸோ இது மட்டும் நான் புக்கில் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இருக்கு இல்லையா, எவால்வேட் யுவர் செல்ஃபு, இப்படி தான் கேட்பாங்க. இது 5 மார்க் கொஸ்டினில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு காம்பவுண்டு கொடுத்துட்டு அதில் ஜெனரல் மெட்டல் ஆட்டம் என்ன, அயான் என்ன, ஆட்டமும் அயானும் ஒன்று தான், அதை வந்து கேட்பாங்க. லிகான்ஸு என்ன டைப் ஆஃப் லிகான்ஸுன்னு கேட்பாங்க. மோனோவா, பாலியா, அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து கோஆர்டினேட்டட் என்டிட்டி. அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். யாருக்கு அப்படின்னா ஜெனரல் மெட்டல் அயானுக்கு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கோஆர்டினேஷன். இந்த 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், இல்லை இதில் கம்மி பண்ணி 2 மார்க்கோ 3 மார்க்கோ கேட்கலாம், இல்லை கம்பல்சரி கொஸ்டின்லையும் கேட்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரியா? உங்களுக்கு ஆக்சிலரேஷன் நம்பர்லாம் கண்டுபிடிக்கிறது கிளாஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐயூபேக் நாமன் கிளேச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு 2 or 3 or 5 அந்த மார்க் பேஸ் பண்ணி கேட்டுருவாங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள். ஸோ ரைட் இயர் ஷார்ட் நோட்ஸ் ஆன் லிங்கேஜ் ஐசோமெரிசம். கண்டிப்பாக பேஜ் நம்பரோட நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்து கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் டெஃபினிஷன் எழுதியிருக்கணும், எக்ஸாம்பிள் எழுதியிருக்கணும். இதுக்கும் டெஃபினிஷன் எழுதியிருக்கணும், எக்ஸாம்பிள் எழுதியிருக்கணும். அடுத்து அயனைசேஷன் ஐசோமெரிசம், அடுத்து ஹைட்ரேட் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமும் பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுவும் இம்பார்ட்டண்ட் தான். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமும் இம்பார்ட்டண்ட்டு தான். நான் பேஜ் நம்பர் நோட் பண்ணலை, பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து எக்ஸ்பிளைன் விபிடி தியரி, அதோடைய லிமிட்டேஷன். ஸோ அடுத்து இலிஸ்ட்ரேஷன் ஆஃப் விபிடி. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இதோடைய விபிடி தியரி வந்து ரைட் பண்ணிவிட்டு யார் சொன்னா அப்படின்னு ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் லிமிட்டேஷன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இலிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எழுதி ஒரு எக்ஸாம்பிள் எழுதி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அடுத்து சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரின்னு இருக்கு இல்லையா, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் வித் எக்ஸாம்பிளோட தான். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் மஸ்ட்டு. நீங்கள் தியரி எழுதுறீங்களோ இல்லையோ, எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்கன்னாவே அதுவும் போதுமானதான். ஸ்லோ லேர்னர் எக்ஸாம்பிள் மஸ்ட்டு. ஸோ நல்லா படிக்கிற முடிஞ்சவங்க டெஃபினிஷன் எழுதியிருக்கணும், பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கணும், எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அடுத்து எக்ஸ்பிளைன் த பாண்டிங் இன் எ மெட்டல் கார்பனேட். ஸோ இதுவும் டெஃபினிஷன் எழுதியிருக்கணும், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கணும். அடுத்து இது 1 வேர்ட்ஸுக்கு எதிர்பார்க்கலாம். இதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ யாரெல்லாம் எதுக்கு எந்த மாதிரி மெடிசனுக்கு யூஸ் ஆகுறாங்க, எந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த ஹோல் லெசனுக்குமே வந்து 11 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். இந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை படித்து எழுதி பாருங்கள். ஸோ நல்லா மார்க் எடுக்குது, ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.